ஒரு நாள் எந்த மாநிலத்தில் ஊழல் அதிகமாக இருக்குது என்று பெரிய விவாதம் எழுந்தது. அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் சிரித்துக்கொண்டே, "ஒரு கதையை கேளுங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க" என்று சொல்லி கதையை ஆரம்பித்தார். ஒரு நாள் கேரள எம்எல்ஏ ஒருவர் பஞ்சாப் மந்திரியை சந்திக்க சண்டிகர் போனார். அந்த மந்திரியின் வீடு அரண்மனை மாதிரி இருந்தது. அதை பார்த்த எம்எல்ஏ வியப்போடு, "எப்படி இவ்வளவு பணம் சேர்த்தீர்கள் சார்?" என்று கேட்டார். மந்திரி சிரித்தபடியே, "நாளைக்கு சொல்றேன்னு" சொன்னார். அடுத்த நாள் மந்திரி ஒரு பெரிய பாலத்தை காட்டி, "அந்த பாலம் தெரியுதா? அதுக்கான செலவு பாதி என் பைக்கு வந்துருச்சுன்னு" சொன்னார். 4 வருடங்கள் கழித்து அந்த பஞ்சாப் மந்திரி பதவி இழந்து கேரள எம்எல்ஏவை சந்திக்க கேரளா போனாராம். அங்கே போனதும் தான் தெரிந்தது, அந்த எம்எல்ஏ இப்பொழுது மந்திரி ஆயிட்டாராம். பஞ்சாப் மந்திரி ஆச்சரியத்துடன், "அடடா, இவ்வளவு பெரிய மாளிகை எப்படி கட்டினீங்க?" என்று கேட்டார். கேரள மந்திரி சிரித்து, "நாளைக்கு சொல்றேன்னு" சொன்னார். மறுநாள் அவர் காரில் அழைத்துக் கொண்டு ஒரு வெறும் இடத்தை காட்டி, "அதோ அங்கே பாலம் இருக்கே, தெரியுதா?" என்று கேட்டார். அந்த பஞ்சாப் மந்திரி கண்களை சுருக்கி பார்த்து, "பாலமா? எங்கே சார்? எதுவும் தெரியலையே" என்று சொன்னார். அதுக்கு கேரள மந்திரி அமைதியா சிரிச்சுக்கிட்டு, "அதற்கான முழு செலவும் என் பைக்கு வந்துடுச்சு" என்றாராம். ஏமாறும் மக்கள் இருக்கும் வரை ஏமாற்றும் அரசியல்வாதிகளின் காட்டில் மழைதான் பெய்யும். சிந்தியுங்கள்.